அரசியை வந்து சக்திவேல் குமார் சோனியான்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து தான் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்காங்கிற உண்மையை கோமதியே வந்துட்டு முத்துவேல்கிட்ட சொல்லி புரிய வச்சது. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க அரசி வீட்டுல மாட்டினாங்க. கோமதி வந்து அரசியை நிக்க வச்சு சரமாரியா கேள்வியை கேட்டு பயங்கரமா பிடிச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கோமதி தடுக்க பாக்குறாங்க. ஆனா யார் சொல்றதையுமே கோமதி கேட்கற மாதிரியே கிடையாது. இருக்கிற பசங்களே உன் மேல தானே அவ்வளவு பாசம் வச்சு வளர்த்தாரு அவங்க அப்பா. எங்களை எல்லாம் கூட விட்டு உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்க அப்பா மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா அவரை பத்தின என்ன உனக்கு இருந்துச்சுன்னா நீ போய் குமார லவ் பண்ணிருப்பியா? அப்படி கிஃப்ட் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருந்திருப்பியா? உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? உனக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தா? அப்படி சொல்லி கோமதி வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி அரசியை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரணன் வந்து அரசி பத்தின உண்மையை வீட்டுல உடைச்சதுல இருந்து பாண்டியன் எதுவுமே பேசாம அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு. பாண்டியன் போய் வீட்டுல இருக்க எல்லாருமே பேசி பாக்குறாங்க. ஆனா யார் என்ன பேசினாலுமே பாண்டியன் வந்து யாருக்குமே பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காரு. அரசியுமே போய் அவங்க அப்பா காலில் விழுந்து கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா பாண்டியன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஏன்னா அரசி வந்து அந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு மருமகளா வந்த தங்கமேல் மீனா ராஜின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே தெரியும் பாண்டியனுக்கு வந்து அவங்க பசங்களை விட அரசி மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. அரசி மேலதான் அவர் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது வீட்டுக்கு வந்த மருமக முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்ச அரசி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே மனசளவுல கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற பழனி வந்துட்டு ஏன் எல்லாருமே வந்து அரசியை மட்டுமே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுல குமாரோட பங்குமே நிறையவே இருக்கு. கண்டிப்பா குமாரோட தலையீட்டுனாலதான் வந்துட்டு அரசியோட மனசு இந்த அளவுக்கு மாறி இருக்கு. அதனால குமார தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு பழனி வந்து கோமா வீட்ல இருந்து கிளம்புறாரு. பழனி தடுக்கிற சோனியா வந்து இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க எங்க போறீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. பழனி வந்து அந்த வீட்ல போய் சண்டை போட போறாரு. தெரிஞ்சேதான் சோனியா வந்து பழனியை போக விடாம அந்த கொஸ்டினை கேக்குறாங்க. ஆமா, எல்லா தப்பையும் குமார் பண்ணிட்டு நம்ம அரசியை மட்டும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருந்தா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் இப்பயே போய் குமார சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி பழனி சொன்னதும் குமார சத்தம் போட்டு என்ன பண்றது? 2 கையில தட்டினா தானே ஓசை வரும். அப்படி இருக்கிறப்ப அரசியை விட்டுவிட்டு நீங்க ஏன் குமார கேட்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சோனியா வந்து வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியே அரசியை குத்தி காமிக்கிற மாதிரி பேசணும். கோமதிக்கு வந்து இன்னுமே அழுகு ரொம்பவே அதிகமாகுது. வீட்ல இருக்க இவளே இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஊர்க்காரங்களா என்ன பேசுவாங்க, அந்த முத்துவேல் வீட்ல என்ன பேசுவாங்க? நம்ம போய் நியாயம் கேட்க போனாலுமே வந்து அரசி மேல தப்பு இருக்கிறப்ப நீங்க ஏன் வந்து என் பையனை குத்த சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலே வந்து இப்படிதான் சொல்லுவாரு. அதனால நம்ம போய் கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமே இல்ல, நம்ம பிள்ளை மேல தானே தப்பு இருக்கு அப்படி சொல்லி கோமதி மறுபடியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சமாளிக்கிற மாதிரி சோனியாமே வந்து நான் அப்படி சொல்லல அத்தாச்சி, 2 பேர் மேலயுமே தப்பு இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப குமார போய் கேட்டானா அவங்க பதிலுக்கு நம்மள கேட்டாங்கன்னா நம்ம மனசு தானே கஷ்டப்படும். அதனாலதான் வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சோனியா வந்து பழனியை போகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்துமே பழனி வந்து சோனியா ஒரு பொருட்டாவே மதிக்காம ரொம்பவே கோமா விறுவிறுன்னு கிளம்பி முத்துவேல் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க முத்துவேல் வீட்டுல சக்திவேல் குமார் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காதும் வச்ச மாதிரி போய் அமைதியா கல்யாணத்தை முடிச்சு வருவியா? உனக்கு யாரா தேவையில்லாம தேட்டருக்குலாம் கூட்டு போக சொன்னா? இப்ப பாரு எவ்வளவு தூரம் பிரச்சனை வந்துருச்சு, என்ன நடக்க போதுன்னே தெரியல அப்படி சொல்லி சக்திவேல் வந்து குமார பயமுறுத்தி விட்டுட்டு இருக்காரு. ஆனே ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன்ப்பா, பெரியப்பாக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுனா என்ன பண்ண போறாருன்னே தெரியல, நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க அப்படி சொல்லி குமார் வந்து சக்திவேல்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறப்ப பழனி வந்து கோவமா வீட்டுக்குள்ள வந்துறாரு. குமார் சொல்லி வாய முறுக்கலாட்டி வீட்டுக்குள்ள வர பழனி வந்து குமாரோட சட்டையை பிடிச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாரு. சக்திவேலுமே வந்து பழனியை தடுக்க பாக்குறாரு. ஆனா இத்தனை நாள் அந்த முத்துவேல் சக்திவேலை பார்த்து பயந்துட்டு இருந்த பழனி வந்து அவங்க அக்கா மகளுக்கே ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் ரொம்பவே தைரியமா குமார வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியே பலர்னு அரைஞ்சாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து பழனியை தடுக்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன் போட்டு இப்படி அடிக்கிற அப்படி சொல்லி பாட்டியுமே கேக்குறாங்க. அப்பதான் பழனியுமே வந்து அக்கா பொண்ணு அரசியை அந்த குமார் பையன் படத்துக்கு கூட்டு போயிருக்கான். அது தெரிஞ்சு வீட்டுல ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருச்சு. அரசியை வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வீட்டுல அவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவ சாவகாசமா இங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லி பழனி சொன்னதும் அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது. பழனி சொன்ன விஷயத்தை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் சாக்காகிறாங்கன்னா இந்த சக்திவேலுமே வந்து அவங்க கூட சேர்ந்துகிட்டு இவருக்கு என்னமோ இந்த நடந்ததெல்லாம் தெரியாத மாதிரி அவருமே சாக்காயிர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அரசியை நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி இருக்கும், அதோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு தெரியும். இந்த குமார் பையன் மேல தான் தப்பு இருக்கு. இவன் தான் ஏதோ சொல்லி அந்த பிள்ளையை ஏமாத்தி இருக்கான். இவன் பண்ண தப்பால பாவம் அந்த பிள்ளை வந்து வீட்டுல எங்க அக்கா கிட்ட அந்த அளவு அடி வாங்கிட்டு இருக்கு. எல்லாருமே நிக்க வச்சு அரசி அப்படி கேள்வி கேட்டு இருக்காங்க. பிரச்சனைக்கு காரணமான இவன் மட்டும் இங்க வந்து சந்தோஷமா நின்று இருக்கான் அப்படி சொல்லி பழனி வந்து பேசிட்டு இருக்கிறப்பயே கதிர் செந்தில் வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குமார் வந்து யோசிக்கிற குலாட்டியும் கதிர் செந்தில் சேர்ந்து குமார பிடிச்சு சக்திவேல் முன்னாடி பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற முத்துவேல் வந்து தடுக்க கூட போல எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்க கதிர் செந்தில் 2 பேருமே வந்து சக்திவேல் முன்னாடி நிக்க வச்சு குமார பிடிச்சு பயங்கரமா அடிச்சாங்க. சக்திவேல் தான் வந்து போராடி கதிர் செந்திலை தடுத்து அவரோட பையனை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்ப சக்திவேலை பார்த்து கோவமா கதிர் வந்து உங்க பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணை வந்து படத்தை கூட்டு போயிருப்பான். இவனோட கேரக்டர் தெரிஞ்சுதான் ஊருக்குள்ள இவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து எங்க வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டானா? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திட்டத்தை போட்டிருக்கீங்களா அப்படி சொல்லி கதிர் கேட்கவும் எங்களை கேள்வி கேட்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நீ நியாயமா இருந்திருக்கணும். நீ மட்டும் என்ன பண்ண, நீ அதே வேலையை தானே பண்ண. நீ எங்க வீட்டு பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே, அதுலயும் எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டே. அப்ப எங்க மனசு எந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்கும் அதை நினைச்சுதானே நீ அதை பண்ணிருக்க. அதே மாதிரி தானே இப்ப எங்களுக்கும் இருக்கும் அப்படி சொல்லி வந்து சக்திவேல் சொன்னதும் அரசியை கல்யாணம் பண்றதே வந்து எங்களை பழிவாங்கறதுக்காக தானே, இதனால தானே பிளான் பண்ணி அரசியை நீங்க கல்யாணம் பண்ண பாக்குறீங்க அப்படி சொல்லி செந்திலுமே கேட்கிறாரு. உடனே பதிலுக்கு சக்திவேல் வந்து இவ்வளவு சொத்துக்கு ஒரே பையன் இருக்கான், அவனையும் வந்து வளைச்சு போட்டோம்னா மொத்த சொத்து உங்களுக்கு வந்துரும். அதனால அரசியை வச்சு குமார கல்யாணம் பண்றதுக்கு நீங்க தானே பிளான் பண்றீங்க அப்படி சொல்லி பழிய புறம் திருப்பி அரசி மேல போட்டுட்டு இருக்காரு. சக்திவேல் இப்படி சொன்னதுமே பாண்டியனோட பசங்களுக்கு 2 பேருக்குமே கோவம் வந்து மறுபடியும் பிடிச்சு குமார அடிக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிற சண்டையை தடுக்கிற பழனி வந்து பாண்டியனோட பசங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க பாக்குறாரு. இந்த பிரச்சனை
பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில கதிர் வந்து குமார பார்த்து இனிமேல் எங்க வீட்டு அரசி வந்து உன்கிட்ட பேசாது, அதே மாதிரி நீயுமே வந்து அரசிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது, அதே மீறி இதுக்கப்புறம் நீ வந்து அரசு கிட்ட பேசுறத பார்த்தனா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படி சொல்லி கதிர் செந்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து குமார மிரட்டிட்டு கோமா வீட்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பிரச்சனை முடிஞ்சு பாண்டியனோட பசங்களை அனுப்பிச்சு வைக்கிற பழனி வந்து முத்துவேல் கிட்ட, அண்ணே நீயும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிற, இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுனா உன் மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிறது உனக்கே தெரியும், அதனால எதுனாலும் யோசிச்சு முடிவெடுன, நீ தான் உங்களை கேள்வி கேட்கணும் அப்படி சொல்லி பழனிமே வந்து கரெக்டா வந்த வேலையை பார்த்து விட்டு போயிடுறாரு. அதே மாதிரி முத்துவேலுமே வந்து சக்திவேல் குமாரை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்ல இந்த கதிர் செந்தில் ரெண்டு பேர் வேற போனாங்க, அங்க போய் என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு மீனாவும் ராஜி பத்திரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை எதுவுமே இல்ல, நல்லபடியா பேசி முடிச்சாச்சு, இனிமேல் குமார் வந்து பேச மாட்டா அப்படி சொல்லிட்டு கதிர் செந்தில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. ஆனா இருந்துமே கோமதிக்கு வந்து கோபம் தீரவே இல்ல. ஒவ்வொரு விஷயமா சொல்லி காமிச்சு பிடிச்ச அரசி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோமதியோட அடியை தாங்க முடியாம அரசி போய் பாண்டியன் காலிலேயே விழுந்துறாங்க. நான் தெரியாம பண்ணிட்டப்ப இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆள் தான், நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சிட்டே அது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏத்துக்குங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் காலில் விழுந்து அரசி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு சுத்தமா கோவமே போகவே இல்ல. மறுபடியும் சரவணன் கூப்பிடுற கோமதி வந்து அரசியோட போன்ல அவ எவ்வளவு நாளா வந்து அந்த குமார் கூட பேசியிருக்கான்னு பாரு, எத்தனை நாளா அந்த அரசி நம்மளை ஏமாத்தி இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்லி கோமதி சொன்னதும் மறுபடியும் வந்து சரவணன் வந்து அரசியோட போன் எடுக்க போறாரு. அப்ப சோனியாவுக்கு பயம் ரொம்பவே அதிகமாகுது. போன் எடுத்து சரவணன் மட்டும் மெசேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பாட்டாருனா அப்புறம் நானுமே வந்து குமாருக்கு அரசியும் ஹெல்ப் பண்ணிருக்கிற விஷயம் வந்து சரவணனுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்கோமே சொல்லி பயப்படுற சோனியா வந்து போனை தர மாட்டாங்க. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல, குமார கண்டிச்சாச்சுல, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் போன் எடுக்கிறீங்க, முடிஞ்ச பிரச்சனை முடிஞ்சதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் அரசிக்கு நல்லதா 4 வார்த்தை சொல்லி அரசியை திருத்தறதுக்கு வழியை பாருங்க அப்படி சொல்லி சோனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து மீனாவுக்கு சோனியா மேல டவுட் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இருந்தே வந்து அரசி கூட க்ளோஸா இருந்தது சோனியா தான். யாருமே பார்க்கலனா சோனியாவும் அரசி ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க. யாராவது பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு டாபிக் மாத்தி வேற ஏதாவது விஷயம் பேசுறது, சம்பந்தமே இல்லாம மாத்தி மாத்தி பேசுறது, இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த அரசி குமார் லவ் மேட்டர்ல இவங்களும் சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படி சொல்லிட்டு மீனாக்கு டவுட் ரொம்பவே அதிகமாகுது. அதனாலதான் வந்து பழனிவேல் குமார போய் கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி சொன்னதும் சோனியா போக விடாம பழனிவையுமே தடுத்துருக்காங்க. கண்டிப்பா இவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற மீனா வந்து நீங்க போன் எடுத்து பாருங்க மாமா அப்படி சொல்லி சோனியா கையில இருக்கிற போனை பிடிங்கி சரவணன் கையில கொடுத்துறாங்க. இவ்வளவு நேரமா போராடி நம்ம மாட்டிட கூடாதுன்னு நினைச்ச சோனியா வந்து மீனாவே போனை பிடிங்கி சரவணன் கையில கொடுத்ததுமே யோசிச்சாங்க. கண்டிப்பா வந்து நம்ம இதுல மாட்ட போறோங்கிறது சோனியாக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் போனை வாங்கி பாக்குற சரவணன் வந்து குமார் வந்து அரசுக்கு கடைசியா டெக்ஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே பாத்துறாங்க. நீயும் சோனியா அத்தாவும் முன்னாடியே பார்க்குக்கு போயிருங்க, பின்னாடியே நான் பைக்ல வந்துடுறேன், 3 பேரும் ஒன்னா படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப நீ சோனியா அத்தா கூட வந்துரு அப்படி சொல்லிட்டு குமார் வந்து அரசுக்கு டெக்ஸ்ட் பண்ண விஷயத்த சரவணன் பாத்துறாரு. இத பார்த்ததுமே சரவணன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இப்போ என்னடா ஆச்சு, மறுபடியும் ஷாக் ஆகுற, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படி சொல்லி கோமதி கேக்குறாங்க. அப்பதான் சரவணன் வந்து அரசி குமார் கூட சேர்ந்து தியேட்டருக்கு போனது இந்த சோனியாவோட பிளான் தான். சோனியா தான் வந்து அரசியை கூப்பிட்டு தியேட்டருக்கே போயிருக்காங்க. 3 பேரும் ஒன்னா தான் தியேட்டருக்கு போயிருக்காங்க. அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அங்க இருந்து சோனியா வந்து இந்த பிரச்சனையில இருந்து ஒதுங்கிக்கிட்டாங்க. அரசி குமார் பிரச்சனையில சோனியாவே தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சரவணன் வந்து வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையா உடைச்சிடுறாரு. இதை கேட்டதுமே கோமதி பழனி சொல்லி வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே கோமார பழனி வந்து சோனியா பிடிச்சு நீ தான் அரசியை படத்தை கூப்பிட்டு போனியா, அப்ப இவ்வளவு நாள் அரசியும் குமார் பேசுறதுக்கு சப்போர்ட்டிவா நீ தான் இருந்திருக்கிற, ஒருவேளை இதெல்லாம் வந்து சக்திவேல் அண்ணன் சொல்லி தான் நீ இதெல்லாம் பண்ணியா, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமே புரியுது. அப்ப சக்திவேல் அண்ணன் வந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அரசியை வந்து குமார கல்யாணம் பண்ணிட்டு போய் அரசியை குடும்பப்படுத்தி இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தான், அதுக்காக தான் எங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாரா அப்படி சொல்லிட்டு பழனி வந்து சோனியா பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு உண்மையா வெளியே வரவும் சோனியானால என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. வாயை திறந்து பதில சொல்றியா இல்லையா அப்படி சொல்லிட்டு பழனி வந்து வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடி வந்து சோனியாவை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வீட்ல இருக்க எல்லாருக்குமே வந்து நிலவரம் புரிய ஆரம்பிக்குது. குமார் மட்டும் வந்து பேசியிருந்தானா கண்டிப்பா அரசியோட மனசு மாறி இருக்காது. இந்த சோனியாவே வந்து குமார் ரொம்பவே நல்லவன், உங்களால அந்த குடும்பம் சேர போது அப்படி இப்படி சொல்லி தான் வந்து அரசியை ஏமாத்திருக்கும் அப்படிங்கிறது வீட்ல இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு அப்படி சொல்லி யோசிக்கிற மீனாவுமே வந்து ஆரம்பத்திலே கண்டிச்சு வச்சிருக்கலாமோன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கோமதி வந்து அந்த போனை வாங்கிட்டு டைரக்டா முத்துவேல் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கோமதி போனோட வீட்டுக்குள்ள வரத பார்த்ததுமே சக்திவேல் குமார் ஷாக்காய் போய் நின்னுட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போற கோமதி வந்து அந்த போன் எடுத்து அப்படியே முத்துவேல் கிட்ட காமிச்சிடுறாங்க. அரசி எத்தனை நாளா ஏமாத்தினது குமார் மட்டும் இல்ல சோனியாவும் சேர்ந்து தான் ஏமாத்தி இருக்கு. இதுல உங்க தம்பி சக்திவேல் தான் தலையிட்டு இருக்காரு. சக்திவேல் குமார் சோனியா 3 பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த திட்டத்தையே போட்டுருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து திட்டம் போட்டு அரசியை கல்யாணம் பண்ணிட்டு போய் எங்க குடும்பத்தை பழி வாங்கணுமா, இதுதான் உங்களோட திட்டமா அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து ஒட்டுமொத்த உண்மையுமே முத்துவேல்கிட்ட உடைச்சிடுறாங்க. ஆதாரத்தோட கோமதி வந்து போன் எடுத்து காட்டவும் முத்துவேலுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. பயங்கர கோமா வீட்டுக்குள்ள போற முத்துவேல் வந்து சக்திவேலோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பைக்குள்ள வச்சு சக்திவேல் குமாரி கழுத்தை பிடிச்சு வீட்டுக்கு வெளியே தள்ளிடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மூஞ்சில எறிகிற முத்துவேல் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, உங்களை ஒவ்வொரு வாட்டியுமே பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விட்டா நீங்க திருந்துவீங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி குடும்பத்துக்கு அவமானத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட திட்டத்தை கரெக்டா பண்ணுங்கிறதுக்காக தான் சோனியாவை வந்து பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா, நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டி பழனிக்கு சோனியாவை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அந்த பாண்டியன் பார்த்த பொண்ணையே வந்து பழனி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். உன்னை நம்பி நானும் வந்தேன் பாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோமா முத்துவேலுமே வந்து இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதீங்க அப்படி சொல்லி சக்திவேல் குமார் சோனியா 3 பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து மீனா வந்து இந்த அரசிகுமார் பிரச்சனைல சோனியாக்கும் பங்கு இருக்குங்கிற உண்மையை கோமதி கிட்ட சொல்லி கோமதி வந்து போன் எடுத்துட்டு போய் அந்த முத்துவேல் கிட்ட காமிச்சு நடந்த எல்லா உண்மையும் சொல்லி இந்த சக்திவேல் குமார் சோனியா 3 பேருமே வந்து முத்துவேல் வீட்டை விட்டு வெளியே
சொல்லி அனுப்புனாதான் இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.